அமானுஷ்ய மர்ம த்ரில்லர் பட ரசிகர்களுக்காக தரமான 5 ஹாரர் த்ரில்லர் படங்கள் எடுத்து வந்திருக்கேன். என்னதான் ஹாலிவுட் கொரியன் பேய் படங்கள் பார்த்தாலும் நம்ம தமிழ் அல்லது சவுத் இந்தியன் பேய் படங்கள் பார்க்கும்பொழுது நமக்கு கிடைக்கிற அனுபவமே தனிதான். மூவி 17 சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வாங்க அவை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்கு 2023 தெலுங்குல வெளியான ஹாரர் த்ரில்லர் படம் தான் விருபக்ஷா. இந்த படத்தில் சாய் தரம் தேஜ், சம்யுக்தா மேனன் ஆகியோர் மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜேனர். ஆனால் ஜம்ப்ஸ்கேர் மட்டும் வச்சு பயமுறுத்தாமல் கதையோட ஆழமும் சஸ்பென்ஸும் உங்களை கட்டிப்போடும் அளவுக்கு ரொம்ப படத்தை நல்லாவே எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 1990 ருத்ரவனம் அப்படிங்கிற கிராமத்தில் நடக்கிற கதை தான் இது. ஹீரோ அவரோட அம்மாவை கூட்டிக்கிட்டு அந்த கிராமத்துக்கு வராரு. அங்கே நந்தினி அப்படிங்கிற பொண்ணை லவ் பண்ணுறாரு. அதே நேரத்தில் ஊரில் மர்மமான சாவுகள் தொடர்ந்து நடக்குது. 1979 நடந்த ஒரு பயங்கரமான சம்பவத்துக்கும் இதுக்கும் காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. இந்த சாவுகளுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை எப்படி ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு, ஊரை காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே ஸ்லோவாக தான் போகுது, செகண்ட் ஹாஃப் ரொம்பவே சூப்பராக இருக்கும். படத்தில் ஹீரோவை விட ஹீரோயினுக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர் இந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க. இந்த கதையோட மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தில் இந்த லவ் ஸ்டோரி கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஆனால் அதே நேரத்தில் கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக ஒரு மாதிரி என்கேஜாக எடுத்திருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் பார்ட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பும் அவைலபிளாக இருக்குது. மீண்டும் சொல்கிற தமிழ் டப்பும் அவைலபிளாக இருக்குது. ஹாரர் த்ரில்லர் படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிற படம் 2021 மலையாளத்தில் வெளியான தி பிரீஸ்ட். இந்த படம் ஒரு மர்மம் கலந்த திகில் த்ரில்லர் திரைப்படம். இந்த படத்தை ஜோபின் டி ஜாக்கோ அப்படிங்கிறவர் இயக்கியிருக்கிறாரு. மம்முட்டி, மஞ்சு வாரியர், நிக்கிலா விமல் ஆகியோர் முக்கிய இடங்களில் நடிச்சிருக்காங்க. படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் மம்முட்டி பாதிரியாராக நடிச்சிருக்காரு. ஒரு குடும்பத்தில் நடக்கும் மர்மமான தற்கொலைகளை விசாரிக்கும் போது அதன் பின்னணியில் உள்ள மர்மங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கண்டறியது தான் இந்த படத்தோட மைய கதை. இந்த படத்தோட ஆரம்பத்தில் முதல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரியான கதையாக ஆரம்பித்து போக போக திகிலும் மர்மமும் நிறைந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் கிரிப்பிங்காகவும் இருக்கும். மம்முட்டி கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதிரியாராகவும் அதே நேரத்தில் ஒரு சோலோ இன்வெஸ்டிகேஷன் போகிறவும் நடிச்சிருப்பார். ரொம்பவே நல்லாவே புரிஞ்சிருக்கும் அந்த கேரக்டர் இவருக்கு. மஞ்சு வாரியர் கொஞ்ச நேரம் வந்தாலும் அவங்க ரொம்பவே சிம்பிளாக பண்ணியிருப்பாங்க இந்த கேரக்டரை. பட் ஆனால் கதைக்கு ரொம்பவே முக்கியமான கேரக்டரும் கூட. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே நேரத்தில் கிரிப்பிங்காகவும், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருக்கும், ப்ரெடிக்டபிளாகவும் இருக்கும். ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ரெக்கமெண்டட் மூவி தான். இந்த படம் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது, யூடியூப்லேயும் அவைலபிளாக இருக்குது. மீண்டும் சொல்கிறேன், யூடியூப்லேயும் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பும் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிற படம் 2017 தமிழில் வெளியான அவள். இது ஒரு சூப்பர் ஹாரர் த்ரில்லர் மூவி. மிலிந்திராவை டைரக்ட் பண்ணி சித்தார்த் நடித்து ப்ரொடியூஸ் பண்ணதோட கதையும் எழுதியிருக்காரு. ஆண்ட்ரியா, அதுல் குல்கர்னி, அனிஷா விக்டர் மாதிரி ஒரு நல்ல காஸ்ட் இதில் இருக்குது. இது ஒரு பியூர் ஹாரர் த்ரில்லர் படம். தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி காமெடி இல்லாமல் சீரியஸாக எடுத்த படம் கொஞ்சம் ரேர் தான். கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சித்தார்த் ஒரு நியூரோ சர்ஜன். அவனோட ஒய்ஃப் லக்ஷ்மி, அதாவது ஆண்ட்ரியா ஹிமாச்சல பிரதேசம் ஒரு அழகான வீட்டில் ஹாப்பியாக வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க பக்கத்து வீட்டுக்கு ஃபால் ஃபேமிலி குடி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விசித்திரமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. பாலோட மூத்த பொண்ணு ஜென்னி ஒரு பயங்கரமான ஆவியோட தொடர்பில் மாட்டிக்கிறா. இது ஒரு பலிவாங்கிற ஆவி. இதுக்கு பின்னாடி ஒரு சோகமான பேக் ஸ்டோரி இருக்குது. இந்த ஆவி எப்படி எதிர்க்கிறாங்க, அவளுக்கு என்ன ஆகுது, இதுதான் கதை. இந்த படத்தில் சித்தார்த்தும் ஆண்ட்ரியாவும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அனிதா வெட்ரு தான் ரொம்ப சுவீனான கேரக்டர் கொடுத்துருக்காங்க, ரொம்ப வெயிட்டான கேரக்டரும் கூட. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா பயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணுது. இன்டர்வல் சீன்லாம் ஒரு எக்ஸாசம் சீன் வருது, அது தேட்டர்லாம் சும்மா சூப்பராக இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. பேக் ஸ்டோரிலாம் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. இது சில இடத்துல இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஃபீல் வரலாம். சீரியஸாக ஒரு ஹாரர் சவுத் இந்தியன் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்க முடியாது, ஒரு சில 18+ காட்சிகள் இருக்குது, அதனால் ஃபேமிலியோட பார்க்கறத தவிர்த்துக்குங்க. இந்த படம் யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. மீண்டும் சொல்கிறேன், யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது, கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிற படம் 2023 தமிழில் வெளியான பீஸா 3 தி மம்மி அப்படிங்கிற படம் தான். பீஸா ஒன்றும் அளவுக்கு இல்லைனாலும் இந்த படம் ஓகே அப்படிங்கிற மாதிரியான படம் தான் இந்த படம். அஸ்வின் காக்மன், பவித்ரா மாரிமுத்து, காவியா பாரதி இது மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாலாம். இந்த படத்தில் ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணுறாங்க. ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர், ஹீரோயின் ஒரு ஆப் டெவலப்பர் மாதிரியான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி ஆப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேய்களோட பேசுகிற மாதிரியான ஒரு ஓஜா போர்டு தயாரிக்கிறது தான் இவங்களோட வேலையாக இருக்குது. இவங்களுக்கு ஒரு அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த அண்ணன் இவங்க 2 பேர் லவ் பண்ணுறது பிடிக்காம அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப எதிர்க்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு கஸ்டமர் ஒரு மம்மி மாதிரியான ஒரு டாலை விட்டுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்டில் நடக்கிற மர்மமான விஷயங்கள் என்ன, அது ஏன் நடக்குது, அந்த டால்லேருந்து என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரியான கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே சூப்பராக போகும். செகண்ட் ஹாஃப் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரியான அதுக்குன்னு ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரியான கதை வருது. அந்த கதை ரொம்ப ஒரு மாதிரி ஹாரர் ஜோனை விட்டு வெளியே போகிற மாதிரியான தருது. கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த படம் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான் நான் சொல்லுவேன். அமேசான் பிரைம்லேயே ஹாட்ஸ்டார்லேயும் அவைலபிளாக இருக்குது, கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிற படம் 2022 தெலுங்குல வெளியான ஒரு ஹாரர் த்ரில்லர் திரைப்படம் தான் மசூதா.
சங்கீதா, திருவீர், பந்தவி ஸ்ரீ ஆகியோர் நடிச்சிருக்காங்க. சைக்கிரன் அப்படிங்கிறவர் தான் இயக்கியிருக்காரு. இந்த படம் எப்படி இருக்குது, என்ன ஸ்பெஷல்னு பார்ப்போம். படத்தோட கதைப்படி சங்கீதா வந்து ஒரு சிங்கிள் மதர், ஸ்கூல் டீச்சராகவும் இருக்காங்க. அவரோட பொண்ணு நாஜியா வந்து காலேஜ் படிக்கிறா. இவங்க வாழ்க்கை ரொம்ப சாதாரணமாக போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு நாஜியா விசித்திரமாக நடந்துக்க ஆரம்பிக்கிறா. மென்டல் ப்ராப்ளமா இல்லை பேய் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சந்தேகம் வருது. இவங்க தங்கியிருக்கிற அதே அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கும் கோபி அப்படிங்கிற பையன் தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரான். இவங்களுக்கும் மசூதா அப்படிங்கிற பேய்க்கும் என்ன சம்பந்தம் இந்த கதைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. சில கொலைகளும் பழைய கதைகளும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி ஹாரர் ட்ராமாவாக எடுத்திருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பாதி ரொம்பவே நார்மலாக சாதாரண கதையாக தான் இந்த படம் தெரியும். செகண்ட் ஹாஃப் தான் ஒரு ஹாரர் எஃபெக்ட் கொடுப்பாங்க. சில இடத்துல ஜம்ப் ஸ்கேர்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். 2 மணி நேரம் 40 நிமிஷம் எடுத்துருக்காங்க. இவ்வளோ லென்த்து கொண்டு போகாமல் இந்த படத்தை கொஞ்சம் கட் பண்ணி ஒரு 2 ஹவரில் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா படம் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். சங்கீதா வந்து அம்மா கேரக்டர் ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாங்க. அவங்க பொண்ணு கேரக்டரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் திருவீர் அப்படிங்கிறவரும் ஒரு மாதிரி பயந்தாங்குழியாக ஆரம்பித்து பின்னாடி தைரியமாக மாறி இருப்பார். இவங்க 3 பேர் ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆகா ஓகோன்னு சொல்ல முடியாது, ஆனால் அந்த படம் ஒரு டீசெண்டான ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் தான் நான் சொல்லுவேன். இந்த படம் ஆகா தமிழ்லையும் அதே நேரத்தில் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பும் அவைலபிளாக இருக்குது. மீண்டும் சொல்கிறேன், தமிழ் டப்பும் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.